ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக ப்ரெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே பேக்கரி ஸ்டைலில் ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீனி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் தேவைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் இல்லாமல் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் இருந்ததுன்னா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கை பொறுக்கிற சூடில் உள்ள தண்ணியில் நல்லா ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனில் இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட மிதமான சூட்டில் உள்ள ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதையும் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூடவே மிதமான சூட்டில் உள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. இனி இந்த மாவை பவுல்ல இருந்து எடுத்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடலாம். அதுக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. அப்பந்தான் நமக்கு பிசையும் போது ஒட்டாம வரும். இப்போ நம்ம பிரெட்டுக்கு ரெடி பண்ண மாவை எடுத்து இதுக்கு மேலே வச்சு நல்லா முன்னும் பின்னுமா இழுத்து நல்லா பிசைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் பிசையும் போது நமக்கு கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும். அப்படி ஒட்டும் போது கத்தி வச்சோ இல்லைன்னா ஸ்க்ரேப்பர் வச்சோ இந்த மாதிரி அதை தனியாக பிரித்து விடுங்க. அப்போ நமக்கு கையில் ஒட்டாம வரும். பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி சாஃப்டா கையில ஒட்டாதது மாதிரி மாவு சூப்பரா வந்திருக்கு. இனி இந்த மாவை எடுத்து வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய பவுல்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்பந்தான் நமக்கு மாவு ரைஸ் ஆகி வரும்போது ஒட்டாம வரும். இப்போ இந்த பவுல்ல நம்ம பிரெட்டுக்கு ரெடி பண்ணின இந்த மாவை எடுத்து வச்சு காயாம இருக்கு அதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் தடவலாம். இனி இந்த பவுல ஏதாவது மூடி இல்லைன்னா கிளிங் ரேப் வச்சு காத்து போகாதது மாதிரி நல்லா மூடிட்டு வீட்டில் ஏதாவது வார்ம் பிளேஸ், கிச்சன் கபோர்டு இல்லைன்னா ஸ்டோர் ரூம் ஏதாவது இப்படி வார்ம் பிளேஸ்ல எடுத்து ஒரு 1 மணில இருந்து 2 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. உங்களுக்கு கிளைமேட் கூலா இருந்ததுன்னா ஒரு 2 இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இல்லைன்னா நமக்கு 1 மணி நேரத்திலே மாவு ரெடி ஆகிரும். இனி இதை எடுத்து தனியா வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை எடுத்திருக்கோம். பாருங்க, மாவு எந்த அளவு பொங்கி வந்திருக்கணும். இனி இதுல ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஸோ கை வச்சு லைட்டா பஞ்ச் பண்ணி விடுங்க. நல்லா பஞ்ச் பண்ணிட்டு இதை கிச்சன் கவுண்டர் டாப்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்ல கொஞ்சமா மாவு தூவிக்கங்க.
நெக்ஸ்ட் பிரெட்டுக்கு ரெடி பண்ண மாவை அதுக்கு மேலே எடுத்து வச்சு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதை உருட்டிடுங்க. இப்போ இந்த ஷீட்ல இருந்து நம்ம பிரெட் பேக் பண்றதுக்கு உள்ள டின்னோட சைஸை பொறுத்து ஒரு சிலிண்டர் ஷேப்ல நல்லா வந்து அதை டைட்டா வந்து சுருட்டி எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இந்த ரோல் பண்ணும்போது லூஸா ரோல் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஏர் பாக்கெட்ஸ் விழறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ வந்து நல்லா டைட்டாவே வந்து சுருட்டிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா டைட்டா வந்து சீல் பண்ணிருங்க. இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணிருங்க. இனி பிரெட் பேக் பண்றதுக்குள்ள டின் எடுத்து அதுல வந்து கொஞ்சமா ஆயில் அல்லது பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிருங்க. இப்ப இதுல நம்ம பிரெட்டுக்கு ரெடி பண்ணின இந்த சிலிண்டர் ஷேப்ல உள்ள டோவை எடுத்து வச்சு அதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த டின்னை ஏதாவது துணி வச்சோ இல்லாத கிளிங் ரேப் வச்சோ மூடி வச்சு ஒரு 30ல இருந்து 45 நிமிஷம் ஏதாவது வீட்டில் உள்ள வார்ம் பிளேஸ்ல எடுத்து தனியா வச்சிருங்க. பாருங்க 30 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு எவ்வளவு பொங்கி வந்திருக்கணும். இனி இந்த பிரெட் டின்னை ஏதாவது அலுமினியம் ஃபாயில் வச்சோ இல்லைன்னா லிட் வச்சோ மூடி அதை பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்க யூஸ் பண்ற அவனோட வால்டேஜை பொறுத்து இந்த பேக்கிங் டைம் வந்து வேரி ஆகும். நீங்க லோ வால்டேஜ்ல உள்ள அவன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 40ல இருந்து 45 நிமிஷம் கூட ஆகலாம். இது ஹை வால்டேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸே இனஃபா இருக்கும். நீங்க மூடி வைக்காம பிரெட் வந்து பேக் பண்ணும்போது வெளிப்பகுதி வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு குக் ஆகி அது வந்து இந்த மாதிரி கரிஞ்சு போகிறது மாதிரி வரலாம். உள்ள வந்து உங்களுக்கு வேகாம இருக்கலாம். ஸோ மேக்சிமம் ஏதாவது மூடி வச்சோ இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சோ அதை க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணுங்க. அப்பந்தான் உள்ளேயெல்லாம் நல்லா ஈவனா குக் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இனி இந்த டின்னை எடுத்து 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 30ல இருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். என்னைக்கும் பேக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிருங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் டின்னை வெளியே எடுத்திருக்கோம். இனி இதுக்கு மேல கொஞ்சமா பட்டர் இல்லைன்னா ஆயில் தடவுங்க. இனி இதை மூடாம ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். அப்பந்தான் நமக்கு டாப்ல நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வரும். வீட்லயே ரொம்ப ஈஸியா பிரெட் ரெடி பண்ணியாச்சு. இனி இதுக்கு மேல கொஞ்சமா பட்டர் தடவலாம். அப்பதான் நமக்கு வந்து பாக்குறதுக்கு நல்ல கடைகள்ல வாங்குற மாதிரி நல்ல ஷைனிங்கா இருக்கும். இனி இந்த பிரெட்டை டின்ல இருந்து வெளியே எடுத்துடலாம். அதை ஒரு கூலிங் ரேக்ல எடுத்து வச்சு ஒரு 1 மணில இருந்து 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அது நல்லா ஆறுன அப்புறமா எடுத்து அதை பீஸ் போடலாம். அது நல்லா ஆறுன அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடும் போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டா ஸ்பாஞ்சியா வரும். பாருங்க பிரெட் உள்ளேலாம் நல்ல குக் ஆகியிருக்கு, நல்ல சாஃப்டா வந்திருக்கு. வீட்லயே ரொம்ப ஈஸியா பேக்கரி ஸ்டைல்ல பிரெட் ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரெட் கூட நீங்க வந்து பட்டர் வச்சோ ஜாம் வச்சோ சாப்பிடும்போது செமையா இருக்கும். நீங்களும் வீட்ல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from சௌமியா.